இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையும் இல்ல. நான் இந்த மாதிரி மோசடி பண்ணி ஏமாத்தி சந்தோஷமா இருக்கக்கூடாது. என்னையா வளர்ற? நான் சந்தோஷமா இருக்கிறேன். எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நமக்கு கடவுள் பார்த்துப்பாங்க, இதோட சிறந்தது தருவாங்க. ஆனா உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து தற்கொலை பண்ணி சாவுறது. மதம் தான் காரணமா இருக்கு, இவங்களாம் ஏத்திஸ்டா இருக்கிறனால தான் இவங்க ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு அந்த டேட்டா பேசுதான்னு கேட்டா கிடையாது. ஆனா இஸ்லாம் இங்க என்ன சொல்லுது? இஸ்லாம் படி சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா இல்லை, சர்வே எல்லாருமே ஆகணும், எல்லாருக்கான வாழ்க்கையை நீ கொடுக்கணும், எல்லாரும் சமம். ஒருத்தன் வலிமையா இருக்கான்னா அவனோட வேலை என்ன தெரியுமா? தாழ்மையா இருக்கணும், தூக்கி விடணும். அவன் ஏத்திஸ்ட் முக்கியமாக வைக்கிறது அடுத்த ஆர்குமெண்ட் இது சர்வேவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். ஒருத்தவங்க வந்து இந்த உலகம் வந்து எவல்யூஷன் தியரி படி இருக்குன்னா எல்லா உயிரினங்களும் வாழ்கிறதுக்குன்னா சர்வேவ் ஆகிறதுக்கு தகுதியும் சக்தியும் அறிவும் ஆற்றலும் உள்ள ஒரு உயிரினம் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுக்கு தகுதி இல்லாதெல்லாம் இறந்துரும், காலி ஆயிரும், அழிஞ்சிரும். ஸோ இது உலகத்தோட நியதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு மனுஷன் வந்து சர்வேவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்குள்ளே வரணும் அப்படின்னா அடுத்து நம்ம என்ன கேள்வி கேட்போம்னா, அப்போ ஒரு புலி மானை வேட்டையாடுறது, ஒரு நீரில் உள்ள முதலாக மீனை சாப்பிட்றது, இது மாதிரி தான் நீங்கள் மனிதர்களையும் அடக்குறீங்கன்னா ஒரு மனுஷன் ஏன் இன்னொரு மனுஷனை கொல்லக்கூடாது? ஏன் திருடக்கூடாது? ஏன் பொய் பேசி வியாபாரம் பண்ணக்கூடாது? இதெல்லாம் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்டில் வருது. அதாவது என்னோட திறமை கம்மியாக இருக்கிறவனை நான் ஏமாற்றி சம்பாதிக்கிறேன். இப்போ என்னோட அறிவு கம்மியாக இருக்கிறவன் அவன் தப்பு. இதை பற்றின அறிவு அவன் வளர்த்துருக்கணும்ல. இப்போ இந்த உருட்டு வாட்சு இந்த மாதிரிலாம் போடுறாங்க. ஸோ அது எப்படி அவங்க இப்போ நம்ம அது முன்னாடி சொன்ன மாதிரி தான் வந்துட்டு, அதாவது எவல்யூஷன் தியரின் அடிப்படையிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் போய் பேசினா தான் அவன் வந்து இதாக முடியும் தான் சயின்ஸ் சொல்லுது. ஆக்சுவலாக சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்லேயும் இது வருது. ஆமாம், சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னால தான் அந்த கருத்துக்கே அவங்க வராங்க. ஆக்சுவலாக ஏன் அந்த கருத்தை வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஏன்னா இது இப்படி இருந்தால் தான் ஒரு பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் வந்துட்டு எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இருக்கும், அது வந்து சர்வைவ் ஆகி அடுத்த கட்டத்திற்கு நகரும் அப்படிங்கிறத சயின்ஸுமே ப்ரூவ் பண்ணுது. ஸோ இதுக்கு வந்து அவங்க தான் விளக்கம் கொடுக்கணும். இந்த சயின்ஸின் அடிப்படையில் விளக்கம் கொடுக்கணும். ஃபிலாசாபிக்கலாகவும் அவங்க என்ன சொன்னாங்க, அதாவது அவங்களுடைய ஏத்திஸ்டிக் ஃபிலாசாபிக்கல் அடிப்படையிலேயே வந்துட்டு இது எப்படி நியாயப்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க அந்த சுவாரஸ்யமான பதில்கள் வந்து நான் எதிர்பார்க்குறேன் நான். ஏன்னா நம்ம கேட்ட வரைக்கும் இதுக்கு அவங்க பெருசாக பதில் சொன்னது கிடையாது. ஆனால் மாற்று கருத்துக்கள் இதை தாண்டி வந்து வேறு என்ன உண்மை பேசுகிறதுனால வந்துட்டு உண்மை பேசணும், இல்லை உண்மை தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த ரேஷனல் தாட்ஸில் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்துட்டு அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும். கரெக்டாக உண்மை தெரிஞ்சுக்கணுன்ற ஆங்கிளுக்கு எனக்கு அகைன் ஒரு கேள்வி வருது. என்னென்னா, ஒருத்தன் கடவுள் இல்லைன்றதான உண்மை அவங்களோட ஆங்கிள் படி. ஒருத்தன் கடவுள் நம்பிக்கையாக இருக்கான், இந்து கிறிஸ்டின் முஸ்லீம் எதுலேயும் ஒன்று இருந்துட்டு நல்லா வாழ்கிறான், குடும்ப குட்டின்னு இருக்கான், சம்பாதிக்கிறான், சாப்பிட்றான், இறந்து போகிறான். ஸோ இவனோட வாழ்க்கை வந்துட்டு ஒரு வீணானது, ஒரு பொய்யான வாழ்க்கைன்றதான அவங்களுடைய நம்பிக்கை. அப்போ இவன் இப்படி வாழ்ந்ததுனால என்ன தப்பு? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லணும். என்னடா கடவுள் இல்லைன்றதே ஒரு உண்மையை தெரியாமலே வாழ்ந்து செத்துட்டியடா அப்படின்னு அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டான். ஆமாம், சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வாழ்ந்துட்டு. ஆமாம், அவன் குடும்பத்துக்குலாம் சேர்த்து வச்சுட்டு தான் வாழ்றான். ஸோ இங்கே வந்துட்டு இவங்க என்ன சொல்லி வந்து இப்படி நீ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவங்களுடைய கருத்தின் அடிப்படையில் நம்ம வந்து பொய் சொல்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன், நான் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உன்னோட நான் சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கேன், என்னோட லைஃப்பில் நான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், உன்னோட நான் சந்தோஷமாக இருக்கிறேன். எந்த அளவுக்கு சந்தோஷம்னா, எனக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் வந்துருச்சுன்னா நமக்கு கடவுள் பார்த்துப்பாங்க, இதோட சிறந்தது தருவாங்க. ஆனா உனக்கு ஸ்ட்ரெஸ் வந்து தற்கொலை பண்ணி சாவற நீ. இப்போ அந்த கருத்துக்களெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப பெருமையாக வேறு பேசிப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ், இந்த யூரோப் போன்ற கண்ட்ரிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸ். ஏன்னா இது வந்து இப்போ இந்த ஹாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பேசுகிற இந்த ரேஷனல் தாட்ஸ்லாம் இருக்கிறனால நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கலாம். இந்த கண்ட்ரீஸ்லாம் பாருங்கள் ஏன் ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஏத்திஸ்ட்டுகள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடையாது, மத நம்பிக்கைகள் அந்த கண்ட்ரீஸில் இல்லை. அதனால் ஆனால் அந்த டேட்டாக்கள் அது பேசுதா, அந்த டேட்டாக்கள் வந்து அந்த மக்கள் ஏன் சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையின் கீழே மதம் தான் காரணமாக இருக்குது, இவங்களாம் ஏத்திஸ்டாக இருக்கிறனால தான் இவங்க ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு அந்த டேட்டா பேசுதான்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஆதாரம் அவங்க தரணும். இந்த டேட்டா வந்து பாருப்பா இவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா, இவங்களாம் ஏத்திஸ்டாக இருக்கிறனால தான் அப்படின்னு அந்த டேட்டா சொல்லுதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதுக்கு வெவ்வேறு காரணங்கள் இருக்குது. ஒரு கண்ட்ரி ஏன் வந்து சந்தோஷமான கண்ட்ரியாக இருக்குங்கிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குது. பொருளாதார காரணங்கள் இருக்குது, அந்த நாட்டில் வந்து போர்கள் நடக்காமல் இருக்கணும், அந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையின் கீழே தான் அவங்க வந்து இந்த ஹாப்பியஸ்ட் இண்டெக்ஸ் இதிலே வைப்பாங்க. ஆனால் இதே நாட்டுகளில் தான் அதிகமான சூசைடுகளும் நடக்குது. யார் அதிகமாக செய்கிறாங்கன்னா அதுக்கு வந்து காரணம் ஏத்திஸ்ட்னு சொல்லியே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ரொம்ப லீஸ்டாக இருக்கிறது வந்து பிலீவர்ஸ். அதுல இஸ்லாம் முஸ்லீம்கள் மிக குறைவாக
வன்மையாக கண்டிக்குது. தற்கொலை பண்ணீங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக நரகத்துக்கு போயிருங்க, அது இப்படி இப்படின்னு அந்த அளவுக்கு கண்டிச்சு இஸ்லாம் சொன்னாலும் கூட அதுக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம். அந்த டைமில் நீ உன்னை எப்படி நீ சமாதானப்படுத்த அதுக்கான பதில்களையும் அதை சொல்லுது. நம்ம கண்டிச்சுன்னு சொன்னால் நீ பயமுறுத்தி இது சொன்னு சொல்லிடுவாங்க. பயமுறுத்தி ஒரு ஆங்கிள் இருந்தாலுமே இன்னொன்று வந்து மோட்டிவேஷனும் பண்ணுது. இதோட உனக்கு பெஸ்ட்டான கிடைக்கும், இறந்த பிறகு உனக்கு சொர்க்கத்தை கொடுக்க போகிறேன், உனக்கு இன்னும் சிறந்தது வருது. இப்போ ஒரு பிஸ்னஸ் லாஸ் ஆகுதா, ஆக்சுவலாக ஒரு தக்காளி வியாபாரம் இருக்குன்னு ஒருத்தன் தக்காளி வாங்கிட்டு வரான், அன்றைக்கி வந்து அது சேல் ஆகலை, அவன் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். சரி என்னடா தக்காளி சேல் ஆகலை போச்சு, கடன் பட போகிற நாளைக்கெலாம் கடன்காரன் வந்து நிற்பான், நான் தற்கொலை பண்ண போகிறேன்றப்ப இறைவனோட இந்த வார்த்தை துன்பத்தோடு தான் இன்பமும் இருக்குது அப்படின்றது வரும்போது ஒரு நாள் வெயிட் பண்ணால் டக்குன்னு எல்லா இடத்துலையும் தக்காளி எல்லாம் பேனு, அதாவது அந்த உற்பத்தி வந்து கம்மியாயிருச்சு. அடுத்த நாள் தக்காளியோட ரேட்டு சர்றன்னு. இந்த நாளைக்கு நடக்க போகிறது என்ன இந்த மனுஷனுக்கு தெரியாது. பார்த்தா அடுத்த நாள் வந்து அவனோட பிஸ்னஸ் க்ரோத்து வேறு லெவல் ஆகி அவனோட வாழ்க்கையும் மாறும். இது மாதிரி தான் என்ன வேணால் நடக்கலாம். ஸோ இந்த இறைவசனங்களை நம்பும் போது ஓகே இதை விட நமக்கு பெஸ்ட் இருக்குது அப்படின்னு பொறுமையாக இருக்கும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஒரு பிலீவர் இருக்கான். அப்போது இவங்க வந்து இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ஹாப்பி அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் கொண்டு வருவாங்க. இவங்க இந்த சந்தோஷமாக இருக்கலாம் உண்மை பேசும்போதோ, இல்லை ரேஷனல் தாட்ஸில் இருக்கும்போதோ, இல்லை வந்து லாஜிக்கில் ரீசனிங் ஒரு விஷயத்தை கேள்வி கேட்கும் போதோ வந்து ஹாப்பியாக இருக்கலாம். அப்போ நம்ம திருப்பி கேள்வி வைப்போம், நம்ம ஒரு மனுஷன் ஏன் ஹாப்பியாக இருக்கணும், அதனால என்ன பர்பஸ் சால்வ் ஆகுது? நீ எல்லாமே கேட்கக்கூடிய நான் இதே நீ கேள்வி கேட்க சொன்னீங்கள, நான் கேள்வி கேட்குறேன், சொல்லு ஏன் ஒரு மனிதன் ஹாப்பியாக இருக்கணும்? ஹாப்பியாக இருக்குங்கிறதுக்கு அளவுக்குள் ஏன் வைக்கிற? நீ ஒரு மனுஷன் வந்து ஹாப்பியாக இருக்கிறது தான் அவன் அது செஞ்சால் பர்பஸ் சால்வ் ஆயிரும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாதம் இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதுக்கு அவங்க வந்து நியாயப்படுத்தணும்ல. ஒரு மனுஷன் ஏன் ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கதா சரி, சோகமாக இருக்க தவறுனா அப்போ ஒருத்தவங்க அப்பா இறக்கும் போது சோகமாக இருந்தா இப்போ அவன் தவறு சந்தோஷமாக இருக்கணும் அர்த்தம். சந்தோஷமாக இருக்கணும் நீ சொல்ல வரையா அப்படிங்கிற கேள்வி வருதுல்ல. அப்போ ஹாப்பியாக இருக்கணுங்கிறதுக்கு நீங்கள் என்ன வேணா, நம்ம என்ன வேணா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோ, அதுக்கு அடிப்படையான கேள்வி அது ஏன் இருக்கணும் டிஃபைன் பண்ணணும். நாங்கள் எதுவாக இருந்தாலும் குர்ஆன் ஹதீஸை காட்டிட்டு எங்களோட வேலை முடிஞ்சு இதுக்கு எங்களுக்கு வந்து பதில் இருக்குது, இதுக்கு இதுதான் பர்பஸ் இருக்குது, நான் ப்ரீச் பண்ணுறேன்னா எனக்கு சொல்லியிருக்கு, அதனால நான் ப்ரீச் பண்ணுறேன். நீ வந்து உனக்கு அதுக்கான பர்பஸ், நீ உன்கிட்ட பர்பஸ் இல்லைன்னு சொல்கிற, ஆனால் வந்து நீ வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ டிஃபைனும் பண்ணிக்கிற. ஒரு மனுஷன் வந்துட்டு போய் சொல்லக்கூடாது, ஹாப்பியாக இருக்கணும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீயே ஒரு அவனை ஒரு மாரல் எத்திக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அவன் மைண்ட்லேருந்து நீ கொண்டு வந்து ஃபிட் பண்ணிக்கிற. நீ அது அப்படி இருக்கணும்னு வேற சொல்லிக்கிற, பர்பஸ் இல்லைன்னு சொல்லிக்கிற, ஆனால் இது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிக்கிற. பிறந்து வாழ்றதுக்கு வந்துட்டு ஒரு இலக்கெல்லாம் கிடையாது, நீ பாட்டுக்கு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருன்ற. அப்போ நான் ஏன் பிறரை ஏமாற்றக்கூடாது, நான் ஏன் கொலை பண்ணக்கூடாது, கற்பழிக்க கூடாது, இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, அதையும் வந்து நீ நம்மள்ட்ட கேள்வி கேட்குற, அது விவாதம் வேற பண்ணுற. அப்போ நம்ம என்ன நீ எந்த விஷயங்கள் வேணாலும் வாதத்துக்கு உட்படுத்தி ஏன் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கையும் இல்லை, நான் இந்த மாதிரி மோசடி பண்ணி ஏமாற்றி சந்தோஷமா இருக்கக்கூடாது, என்னையா வளர்ற அப்போ அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அடிப்படையில் நம்ம வந்து நீங்கள் என்ன வாதங்கள் முன் வச்சாலும் சரி, அப்போ அதுக்கான அடிப்படை கேள்வி அது ஏன் செய்யக்கூடாது, இல்லை அது ஏன் செய்யணும் இப்படிங்கிறதுக்கு அவங்க வந்து பதில் சொல்லியே ஆகணும். அவங்க இதுக்கு இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க டிஃபைன் பண்ணணும். அதனால் என்ன பர்பஸ் சால்வ் ஆகுது, ஒரு மனிதனுக்கு வந்து என்ன பர்பஸ் சால்வ் ஆகுது அப்படிங்கிறது அவங்க என்ன யோசிக்கணும்னா, அப்படி சொல்லக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஆங்கிள் இருந்து ரெண்டு தரப்புல இருந்து பார்க்கணும். ஒரு உண்மை பேசினவனும் அப்படி அவனுக்கு பர்பஸ் சால்வ் ஆயிருக்கா, உண்மை பேசாதவனுக்கு சால்வ் ஆயிருக்கா, நீயே திங்க் பண்ணிக்கோ. உனக்கு தெரிஞ்சுதான் நீ இந்த கேள்விகளை நீ கேட்குற. அப்போ அது அந்த ரெண்டு விஷயங்களையும் நீ உட்படுத்தி நீயே திங்க் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் உங்கள் பதில் சொல்லிட்டாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய வாதங்களுக்கு வந்துட்டு அது வடு சேர்க்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா உண்மையிலேயே வந்துட்டு உண்மை பேசுகிறவங்களோட பொய் பேசுகிறவங்க தான், அந்த பொய் பண்ணி மோசடி பண்ணுறவங்க தான் ஸ்ட்ராட்டஜியாக பெருசாக சந்தோஷமாக இருக்காங்க. ஆமாம், பெரிய டக்குனு ஒருத்தன் பணக்காரனாகணும்னா என்ன வழி? ஆமாம், பொய் பேசி தான். ஆக்சுவலாக இவங்களுக்கு இன்னும் ஒரு வாதத்தை சொல்ல போனோம்னா ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மது குடிக்கிறத வந்து இஸ்லாம் வன்மையாக கண்டிக்குது அப்படின்னு சொல்லும்போது ரேஷியோவாக காட்டும் போது இங்கே பாரு அங்கே ஒரு முஸ்லீம்லாம் மது குடிக்கிற வரைக்கும் இருக்காங்கன்னா எப்போவுமே ஒரு விஷயத்த ரேஷியோ தான் பேசுவாங்க. குடிக்காதவங்க முஸ்லீம்கள்லாம் அதிகம். இப்போ இதுதான் பீக்கில் இருக்குன்றப்ப இதை தான் பேசப்படும். தற்கொலை பண்ணாதவங்கள முஸ்லீம் தற்கொலையே பண்ணலான்னு கேட்டால் அங்கங்கே பண்ண அதிகமானவர்கள் பண்ணலாம், இப்படி தான் பேசுவோமா? அப்போ வந்து ஒருத்தவங்க உண்மையை பேசுகிறது தான் சரி அப்படின்னா பொய் பேசுகிறவன் தான், மக்களை ஏமாத்துறவன் தான் ரேஷியோ ரீதியாக நல்லா வாழ்கிறான். உண்மை பேசுகிறவன் நல்லா வாழ்கிறவனா இருந்தாலும் பொய் பேசுகிறவன் ரொம்ப நல்லா வாழ்கிறான். இப்போ இந்தியாவில் சந்தோஷமாக வாழ்கிறான். இந்தியாவில் பிஜேபியோட உயர்ந்த நோக்கம் என்னென்னா தனக்கு ஆட்சியை பிடிக்கணும் தானே. அதுக்கு மக்களோட கல்லால் வந்து 15 லட்சமோ 5 லட்சமோ போடுறேன்னு சொல்கிறதோ இது மாதிரி அவங்க சொல்கிறது வந்து எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அப்படி இருந்தால் தான் வாழ முடியுது அப்படின்னா அப்போ நான் அதில் செய்கிறத உன்னை பொறுத்த வரைக்கும் நான் பொய் பேசுகிறேன், நான் இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுறேன், நான் இந்த பொய்யோடையே வாழ்ந்துட்டு போயிடுறேன், நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், உன்னோட நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. ஸோ இன்னும் வந்து அந்த மனிதருக்கு போய் அந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டை தூக்கி சொருகுனா அப்போ இவங்க வந்துட்டு இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டில் நம்ம பொய் பேசுகிறதும் வரும், மக்களை ஏமாத்துறதும் வரும். ஏன்னா யார் திறமையாக வலிமையாக இருக்கக்கூடிய உயிரினம் தான் வாழ தகுதியானதுன்றப்ப ஒருத்தன் இந்த பிராமணர்கள் இந்த உயர்ந்த குலத்தவர்களாக இருக்காங்க இல்லை வெள்ளையர்கள்லாம் இருக்காங்கன்னா அவன் இன்னொரு மக்களை பொய் பேசி கருப்பாக இருக்கியா நீ எனக்கு கீழே,
நீ வந்து காலில் வந்து பிறந்த நீ சூத்திரம் இப்படிலாம் சொல்லி இவன் ஜாலியாக இருக்கான். ஆக்சுவலாக அவனோட திறமையினால அவனோட வலிமையினால அவன் டாப்புக்கு போயிடறான். இவங்கெல்லாம் இதில் வச்சிருக்கான். இது எப்படி தப்புன்னு சொல்லுவாங்க? சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் படி இவன் சர்வேவ் ஆகிட்டான். ஓகேங்களா? அதே அடிப்படையில் நிறைய மக்களை போய் கொல்றது, வேட்டையாடுறது, இந்த மாதிரி அவங்களோட வளங்கள்லாம் எடுக்கிறது வந்து எப்படி தப்புன்னு. அவங்க சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டில் அவங்கள்ட்ட பெரிய ஆயுதங்கள் இருக்குது இதுன்றப்ப அவங்க வாழ்கிறாங்க. ஆனால் அது சரி கிடையாது. ஆனால் இஸ்லாம் இங்கே என்ன சொல்லுது? இஸ்லாம் படி சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னா இல்லை, சர்வே எல்லாருமே ஆகணும், எல்லாருக்கான வாழ்க்கையை நீ கொடுக்கணும், எல்லாரும் சமம். ஒருத்தன் வலிமையாக இருக்கான்னா அவனோட வேலை என்ன தெரியுமா? தாழ்மையாக இருக்கணும், தூக்கி விடணும். அவனுக்கு சேர்த்து இறைவன் உனக்கு பணம் கொடுக்குறான். உன் கல்லால் வர 1000 ரூபாவும் உனக்கானது இல்லை. அதில் வந்துட்டு 500 ரூபா உனக்குன்னா 500 ரூபா ஏழைங்களுக்கு. இப்படி இறைவன் வந்துட்டு இப்படி எல்லாரையும் சமமாக பாரு. நீ வலிமையாக இருக்கனால உயர்ந்தவனாக இருக்கனால நீ வந்து பெரியவனாம் கிடையாது. இறைவன் இடத்துல நன்மை செஞ்சால் தான் பெரியவனாக முடியும் இப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சமட்டேடி அடிக்குது. ஸோ வந்து ஒரு பொய் பேசினாலோ ஒருத்தன் ஸ்ட்ராங்காக இருக்கனாலையோ வலிமை கிடையாது. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லணும்னா, மக்களை அடித்து தன் வலிமையால் வீழ்த்துபவன் வீரன் இல்லை, உண்மையிலே கோபம் வரும்போது அதை கட்டுப்படுத்துறவன் தான் வீரன் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இஸ்லாம் வந்து இதை எதிர்க்குது. சர்வேல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் வந்து ஒரு வேலைக்காகாத இல்லாஜிக்கலான, அதுவும் இர்ரேஷனலான ஒரு கடுமையான ஒரு தியரி, ஒரு பொய்யான ஒரு தவறான தியரியும் கூட. ஸோ அதை வந்து ஒரு மனிதர்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாதி மறுப்பு, மக்களை வந்து சமமாக நடத்தணும், தீண்டாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுலாம் ஒரு வெட்டியான பேச்சுகள் தான். ஸோ உண்மையாக இருக்கணும், உண்மை பேசணும், இந்த பொருளை வந்து உருட்டு, இந்த இது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அவங்களுக்கு லாஜிக்கான ரீசனே கிடையாது. ஸோ வந்து அதை நம்ம வந்து தெளிவாக சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம ஏத்திஸ்ட்டுக்கு சிம்பிளாக நீங்கள் இதில் தப்பிக்கிறதுக்கு சொல்கிறேன். உண்மையாக இருக்கணும்ப்பா, நீ பொய் பேசி இந்த அரசாங்கத்துலேருந்து தப்பிச்சாலும் நாளைக்கு இறைவன்ட்ட மாட்டிடுவேன், அங்கே நீ எங்கேயுமே தப்பிக்கவே முடியாது. ஸோ இங்கே வாழ்க்கை டெஸ்ட்டுன்றப்ப இறைவன் சொன்ன மாதிரி நடந்துக்கோ. ஸோ அந்த இடத்துல நீ பிறரை ஏமாற்றக்கூடாது, பிறர்கிட்ட பொய் சொல்லக்கூடாது, பிறரை காயப்படுத்தக்கூடாது. பொய் சொல்லி ப்ராங்க் பண்ணால் கூட அவங்க மனசு காயப்படுதுன்னா அது நீ பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் மட்டும்தான் உன்னால் தப்பிக்க முடியும். ஆப்போசிட் இருக்கவனும் சந்தோஷமாக தான் இருக்கான், நல்லபடியாக இருக்கான், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கான். உன்னை விட நீ வச்சிருக்கக்கூடிய ஐடியாலஜியை விட ஆப்போசிட்டில் வச்சிருக்கக்கூடிய ஐடியாலஜி இருக்கவன் நல்லாவே இருக்கான். ரொம்ப 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 சந்தோஷமாகவும் ரொம்ப அவன் பெரிய இடத்துலையும் இருக்கான் அவன். ஸோ அப்படிங்கும்போது நீ சொல்லக்கூடிய எந்த அடிப்படையின் கீழேயும் இந்த ஒருத்த வந்து உண்மை பேசுகிறதோ இல்லை பேசாமல் இருப்பதோ, ஒருத்த வந்து உண்மை பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையின் கீழே அவன் வாழணுங்கிற அவசியமே இல்லை. ஏன்னா அவனுக்கு அது அவன் நார்மலான விஷயமே அவனுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. இது வந்து ஒவ்வொரு கேட்டகரி அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம சயின்ஸ் அடிப்படையிலையும் பார்த்தோம், நம்ம எவல்யூஷன் அடிப்படையிலும் வந்துட்டு அதாவது சயின்ஸே சொல்லுது வந்துட்டு நீ வந்து போய் பேசினா தான் நீ எக்ஸ்டிங்க்ட் ஆகாமல் இருப்ப அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம நிறைய மிருகங்கள் பார்த்துருக்கோம், அது எதுவுமே ரேஷனலாக திங்க் பண்ணல, அது எதுவுமே. ஆனால் வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு சர்வைவ் பண்ணிட்டு வந்திருக்குது. ஸோ அப்படிங்கும்போது எந்த அடிப்படையில் சாட்டிஸ்ஃபை பண்ணாத போது இதுக்கு வந்து நீங்கள் தான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும். இப்போ வந்து இந்த விஷயம்லாம் ஏன் உண்மை பேசணும், ஏன் ஒருத்தர் ரேஷனலாக இருக்கணும், ஏன் ஒருத்தர் லாஜிக்கலாக திங்க் பண்ணணும், ஏன் ஒருத்தர் நீங்கள் ரீசனிங் பண்ணணும்னு சொல்கிறீங்களா, ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அவங்க தான் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து டெஃபினிஷன் கேட்கல, நம்ம வந்து ஜஸ்டிஃபிகேஷன் கேட்குறோம். நம்ம நியாயப்படுத்து, நீ இதெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் வந்து நியாயப்படுத்து. ஏன்னா நம்ம இன்னொரு கேள்வி முற்படுத்தணும். என்ன கேள்வி முற்படுத்தணும் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு பர்டிகுலர் இந்த தாட்ஸ்லாம் உனக்கு எங்கேருந்து சோர்ஸ் வருது, உன்னோட ரூட் ஆஃப் தாட்ஸ். ஒருத்தர் ரேஷனலாக திங்க் பண்ணுறவங்க இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேருந்து எடுத்த, இது சரி தப்பு, அது யாரும் முடிவு பண்ணுறா, இந்த உன்னுடைய மொராலிட்டி தாட்ஸ் வந்து எங்கேருந்து வந்துச்சு, அதோடைய ரூட் என்ன, அதுக்கு என்ன தகுதி இருக்குது, அந்த ரூட்டுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிற அந்த கேள்வியை நம்ம முற்படுத்தணும். அப்படிங்கும்போது நீ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் தான் கொடுக்கணும். இதுக்கெல்லாம் வந்து நீ வந்து நியாயப்படுத்து. நீ சொல்லக்கூடிய இந்த கருத்து, நீ என்ன கருத்து வேணாலும் வச்சுக்கோ, ஆனால் அந்த கருத்தை வந்து நீ வந்து ஜஸ்டிஃபை பண்ணு, எனக்கு வந்து நியாயப்படுத்து. அதுக்கு அந்த கருத்துக்கு என்ன தகுதி, என் கருத்துக்கு தகுதி இருக்குன்னா நான் வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ்லேருந்து வந்திருக்குங்கிறத நான் நியாயப்படுத்துகிறேன். நான் நீ உன் கருத்து எங்கேருந்து வந்துச்சுங்கிறதுக்கு நீ நியாயப்படுத்து. அவன் அதிகபட்சமாக எங்கே சொல்ல முடியும், ஏத்திஸ்ட் எங்கே சொல்ல முடியும், அது ஒரு அன்கைடட், அதாவது கண்ணு தெரியாத, காது கேட்காத, வாய் பேச முடியாத ஒரு பார்ட்டிகிள் இருந்தால் வந்துச்சு, ஒரு கெமிக்கல் அந்த மாதிரி தான் வந்துச்சுன்னு தான் அவங்க அதிகபட்சமாக சொல்ல முடியும். ஸோ அது வந்து அதான் இப்போ இந்த கருத்துலாம் வந்து அவங்க தான் நியாயப்படுத்தணும். கண்டிப்பாக. அப்போ இறுதியாக நாம் என்ன சொல்லிக்கிறோம்னா, ஏன் உண்மை பேசணும்னா இறைவன் சொல்லியிருக்கான், ஏன் மக்களை வந்து சமமாக நடத்தணும்னா இறைவன் சொல்லியிருக்கான், ஏன் மக்களை ஏமாற்றக்கூடாதுன்னா இறைவன் சொல்லியிருக்கான். ஸோ இதெல்லாம் நாங்கள் அவங்க பாஷையில் சொல்லணும்னா எனக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் சோர்ஸ் சொல்லியிருக்கு. அந்த இன்டெலிஜென்ஸ் சும்மா இன்டெலிஜென்ட், மிகப்பெரிய இன்டெலிஜென்ட், என்னை படைத்த இன்டெலிஜென்ட், எனக்கு இன்டெலிஜென்ட் கொடுத்த இன்டெலிஜென்ட். ஸோ அதை நான் செய்யலைன்னா எனக்கு தான் ஆப்பு. ஸோ அதை நான் செய்யாமல் கூட தப்பிச்சுட்டு இந்த சட்டங்களில் தப்பிச்சுட்டு போகிறோம்ல. இப்போ நான் இந்த அரசாங்கத்தையே ஏமாற்றிட்டு ஒரு மோசடி பிஸ்னஸை பண்ணிட்டு ஏன் மக்கள்கிட்ட லூட்டிட்டு சந்தோஷமாக இருக்குன்ற மாதிரி அங்கே எஸ்கேப்பே ஆக முடியாது. ஸோ எஸ்கேப் ஆகாத ஒரு இடத்துல நான் போய் மாட்டிப்பேன். ஸோ அங்கே நான் இப்படி இருக்கிறது தான் எனக்கு சேஃபு, அதுதான் மற்றவங்களுக்கும் சேஃபுன்றப்ப ஸோ உண்மையாக இருக்கிறது தான் வந்து ஒரு மனிதனை வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகும், மனிதனை வந்து நரகத்துக்கு கொண்டு போகாத வாழ்க்கைக்காக
காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிக்கிறோம். ஸோ மற்றும் ஒரு பாட்காஸ்ட்டில் வந்து உங்கள் கூட சந்திப்போம். ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்க கூட பேசுனதில். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் இருக்குங்க. இந்த வீடியோ அதிகமான மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு லீடியூ நெட்வொர்க்குங்கிற நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.